நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா எங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம பாண்டியன் கிட்ட கோமதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக செந்திலோட ரூமுக்கு கிட்ட போயிட்டு செந்தில்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளேயே கணத்தில் ஒன்று பலார்னு ஒன்று விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் லஞ்சம் வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சிட்ருக்காரு. செந்தில் இருந்துட்டு மீனாவை பார்த்து மறிக்கிறாங்க. மீனா என்னடனா நம்ம கோமதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போவே சொன்னம்மா, உங்கள் மாமா தான் கேட்காம இப்படி வந்து நின்றுட்டுருக்காரு, நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் அவங்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். இனிமே அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டான். என்னடி தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். எத்தனை பேரோட பாவத்தை இவன் செஞ்சுருக்கான். பணத்தை கொடுத்து தான் வேலையில் சேர்ந்தான். அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை இவன் பார்த்து வச்சுருக்கானா? ஏண்டா, நீ வேலை செய்கிறதுக்கு சொல்லையா கவர்மெண்ட்லேருந்து உனக்கு பணம் கொடுக்குறாங்களே, இப்படி எதுக்காக அடுத்தவங்க பாவத்தை சேர்த்துக்கிறியோ அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் இப்படி பண்ணினா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் செந்தில் வராரு. செந்தில் வந்த உடனே, நீ செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்கும் யார் யார்கிட்ட என்னென்ன பணம் வாங்கினியோ அது எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் யார்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கவரில் கொண்டு வந்து வச்சிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. சரி, இந்த ரோட்டு ஓரத்தில் அதுக்கு அடுத்ததான் இன்னும் நிறைய இடத்துலலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச நல்லது எல்லாத்தையும் அந்த பணத்தை வச்சு நீ செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி செஞ்சுட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வா, இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வராது, நீ என் பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செந்திலும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கடைக்கு போகிறதுக்காக நம்ம சரவணன் வெளியே வந்து நிற்கிறாங்க. தங்கமயிலோட மொத்த ஃபேமிலியும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. பழனி இருந்துட்டு, எந்த பிரச்சனையும் பண்ணிடாதரா, என் அண்ணன் தான் புத்தி கட்டத்தனமாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் அண்ணன் மகனுக்கு கூடவா அறிவில்லை, இந்த நிச்சயதார்த்தை எப்படியாவது நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்படிடா மாப்பிள்ளை நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ முதல்ல கடைக்கு கிளம்புன்றாங்க. அதுக்கடுத்து சக்திவேல் இருந்துட்டு, வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தங்கமயிலையும் பார்த்து பயங்கரமாக மறிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.